வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பயாலஜி புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சரோட. இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பாயிண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ குவார்டர்லிக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின் 7 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேறு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது மெயின் கீ பாயிண்ட்டு. இதை டாப்பர்ஸும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸும் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கொஷின் என்ன பயாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10th குவார்டர்லியில் சிலபஸை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷினோட பேர் ஓவில்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வித் ஏ நீட் லேபிள் டயக்ராம் டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் டைப்பிக்கல் ஆஞ்சியோஸ்போம் ஓவில்னு கொஷின் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு டயக்ராமில் இருந்தே நீங்கள் பாயிண்ட்ஸ் செட் பண்ணி எழுதலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே செலாசா இருக்குது, எம்ப்ரியோ சாக் இருக்குது. செலாசாங்கிறது மேலே எண்டில் இருக்கும். எம்ப்ரியோ சாக்குங்கிறது இங்கே உள்ள ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன். அது செகண்டரி நியூக்ளியஸுங்கிறது உள்ள 2 நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி எக்குங்கிறது கீழே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபைல். ஓகேவா? அடுத்து ஃபியூனிக்கல். ஸோ அப்போ டோட்டலாக நீங்கள் எத்தனை பார்ட்ஸ் குறிக்கணும், ஒரு 5 பார்ட்ஸ் எப்போவுமே ஓவிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செலாசா, எம்ப்ரியோ சாக்கு, செகண்டரி நியூக்ளியஸு, எக்கு, மைக்ரோஃபைலு, ஃபியூனிக்கல், இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம்? ஓவில்ஸ் இஸ் அட்டாச்டு இன் ஓவரி வால். இந்த பாயிண்ட் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸ்லோ லேர்னருக்கு. பப்ளிக்லையுமே இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் பேப்பர் அலிஷன் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓவில் இஸ் அட்டாச்டு டு ஓவரி வால். இது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலாசா இஸ் த பேசில் பார்ட். மேலே தான் பார்த்தீங்கன்னா செலாசா இருக்குது. செகண்டரி நியூக்ளியஸ் மெயின் பார்ட்டு. செகண்டரி நியூக்ளியஸ் தான் நமக்கு மெயின் பார்ட்டு இதுதான். அதே மாதிரி பேசல் பார்ட்டில் என்னென்ன இருக்கும்? செலாசா இருக்கும், அதே மாதிரி ஃபியூனிக்கல் இருக்கும், மைக்ரோபைல் இருக்கும். இதுதான் மெயின். 3 செல்ஸ் ஆஃப் மைக்ரோபோலார். 3 செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபோலாரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே மைக்ரோபைல் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல 3 செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா த எண்டு ஃபார்ம் ஆஃப் எக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். சரிங்களா? ஸோ 7 மார்க்கில் கேட்டால் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து என்னென்ன கொஷின் அப்டேட் பண்ணலாம் 10th சயின்ஸில், ஃபிசிக்ஸில் போடலாமா, கெமிஸ்ட்ரியில் போடலாமா, பயாலஜியில் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.